இப்போ நம்ம கேடோட 10வது வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம். 13வது வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம். இன்னும் 12 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம ட்ரா டூலு, மாடிஃபை டூலு எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் வந்து வரைய போகிறோம், ட்ரா பண்ண போகிறோம். இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு வரும், உங்கள் யூடியூப்பில் வந்து காட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். அடுத்த பாலிகன் கமாண்ட் வந்து இந்த டயக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் லைன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபில்லட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்க்கிள், இதுவுமே சர்க்கிள் தான் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு தனியாக வந்து ரேடியஸ் கொடுக்கல, இங்கே ஒரு 10 கொடுத்துருக்கான். அப்போ டயாமீட்டர் வந்து சர்க்கிள் இது வந்து போடுறான், ட்ரிம் பண்ணியிருக்காங்க. இங்கே சர்க்கிளை போட்டு இங்கே வந்து ட்ரிம் பண்ணிட்டாங்க. போட்டோன்னே உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம டக்குன்னு வந்து டயக்ராம் முடிச்சிடலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் வந்து எடுத்துக்கலாம். சி என்ட்ரு கொடுத்துட்டு சர்க்கிள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. எவ்வளோ சர்க்கிள் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு சர்க்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 கொடுத்துருக்காங்களா? 30 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது பாலிகன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 20. பாலிகனோட ரேடியஸ் வந்து 20. மொத்தம் எத்தனை சைடு அப்படின்னு நீங்கள் 1 2 3 4 5 6 சைடு கொடுத்துருக்காங்க. பாலிகன் வந்து ரெக்டாங்கிளில் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், ரெக்டாங்கிளில் செலக்ட் ஆகிருக்கும். நம்ம பாலிகன் வந்து கிளிக் பண்ணிக்கணும். மொத்தமாக 6 சைடு. எத்தனை சைடு அப்படின்னு கேட்குது பாருங்கள். 6 கொடுத்து என்ட்ரு கொடுத்துங்க. இப்போ நம்ம இந்த சர்க்கிளில் மேலே வச்சாலே சென்டர் பாயிண்ட் காட்டும். இப்போ இப்படி வச்சுட்டு இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள்னால் சர்க்கிளுக்கு உள்ள, சர்க்கம்ஸ்டு அபவுட் சர்க்கிள்னால் சர்க்கிளுக்கு வெளியில். நமக்கு தேவை உள்ளே தான் தேவை, அதனால் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே இங்கே எவ்வளோ தேவை நமக்கு 20 என்ட்ரு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், ஒரு 129 டிஸ்டன்ஸில் தள்ளி இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு, இந்த இதோட சென்டருக்கு 129 டிஸ்டன்ஸில் அதே மாதிரியே இங்கே ஒரு சர்க்கிள். ஆனால் இந்த ரேடியஸ் மாறி இருக்குது, ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் வந்து மாறி இருக்குது. இப்போ நம்ம லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு 129 டிஸ்டன்ஸுக்கு தள்ளி ஒரு லைனை போட்டுக்கிறேன். இந்த சென்டர்லேருந்து அங்காண்ட இருக்க சென்டர் தானே, அதனால் 129க்கு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். 129 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். எஸ்கேப் கொடுத்துட்டு லைன்லேருந்து கமாண்ட்லேருந்து லீவ் ஆகிட்டேன். திரும்பி ஒரு சர்க்கிள் பாலிகன் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் எவ்வளோ பாருங்கள், 20 கொடுத்துருக்கான். 20 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். திரும்பி ஒரு பாலிகன் எடுத்துக்கிறேன். பாலிகனு 5 சைடு தான். அங்கே வந்து 6 சைடு, இங்கே 5 சைடு. அதனால் சைடு வந்து மாற்றிங்க. நம்பர் ஆஃப் சைடு கேட்குது, 5 கொடுத்துட்டேன். அதோட ரேடியஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க ரேடியஸ். அதனால் இங்கே சென்டரில் வச்சு இன்ஸ்கிரைப்டு உள்ளே தான், அதனால் 15 கொடுத்துக்கிறேன். 15 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், மொத்தமாக வந்து இங்கே ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 20 mmக்கு ஒரு லைன், இங்கே இந்த டிஸ்டன்ஸில் 20ல் 2 லைன் வந்து கொடுத்து இங்கே வந்து ஃபில்லட் போட்டிருக்காங்க. ஃபில்லட்டோட ரேடியஸ் வந்து கொடுக்கல, நம்மளே ஒரு ஃபில்லட், அதனால் இப்போ போட்டுக்கலாம் ஓகேங்களா. இந்த லைனை வந்து நம்ம ஆஃப்செட் பண்ணால், ஆஃப்செட் கமாண்ட் சொல்லியிருக்கோம்ல, ஆஃப்செட் கமாண்ட் வந்து சொல்லி கொடுத்தாச்சு நம்ம சேனலில். பார்க்கலன்னா போய் பாருங்கள். புரியாமல் வந்து இந்த கமாண்ட் வந்து பார்க்காதீங்க. ஆஃப்செட்டுக்கு ஓஎஃப்எஃப் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. டிஸ்டன்ஸ் வந்து கேட்குது. மொத்தமாக வந்து நமக்கு இங்கே 20. அப்போ இந்த லைனை தான் நம்ம ஆஃப்செட் பண்ண போகிறோம். மேலே ஒரு 10, கீழே ஒரு 10, அதனால் ஒரு 10 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ஆப்ஜெக்ட் கேட்குது. இந்த லைன் தானே, இந்த லைனை வந்து மேலே ஒரு 10 பண்ணிட்டேன், கீழே ஒரு 10 பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த லைன் அப்போ மொத்தமாக 20. நடுவில் இருக்க லைன் நமக்கு தேவையில்லை, அதை டெலிட் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த லைன்லாம், இங்கெல்லாம் லைன் இருக்குது பாருங்கள், இந்த இதெல்லாம் லைனை வருது பாருங்கள். அதனால் ட்ரிம் TR கொடுத்து டபுள் என்ட்ரு கொடுத்துருங்க. டபுள் என்ட்ரு கொடுக்கணும். TR கொடுத்துட்டு டபுள் என்ட்ரு. இப்போ இதெல்லாம் அப்படியே நம்ம செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஓகேங்களா. அதனால் டெலிட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணாலே அது ட்ரிம் ஆயிரும் ஓகேங்களா. இப்போ முடிச்சாச்சு, இதோட கதை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 70 டிஸ்டன்ஸில் இதேமாதிரி ஒரு ஷேப் வந்து போட்டிருக்காங்க. இது பாருங்கள், இந்த சர்க்கிள், இதுவும் சர்க்கிள் தான். இந்த சர்க்கிள்லேருந்து இந்த சர்க்கிள் ஓகேங்களா. அதனால் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். சி கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். சர்க்கிளோட கமாண்ட் சி என்ட்ரு. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 5. ஏன்னா இதோட மொத்தமாக வந்து 10 கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ டயாமீட்டர் 10னா ரேடியஸ் வந்து 5. இங்கே இருந்து இதோட டிஸ்டன்ஸ் தானே இதுக்கும் வரும். அதனால் சர்க்கிள் வந்து இங்கே வெளியில் போடுறேன். அதுக்கப்புறம் மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ரேடியஸ் வந்து கேட்குது, அப்போ 5 கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அதே இன்னொரு சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன்.
ரேடியஸ் வந்து 5க்கு. ஓகேங்களா? இப்போ 70 டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்குது. திரும்பியும் நான் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். லைனை வந்து 70 mm போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 70 mm போட்டு என்ட்ரு கொடுத்துக்கிட்டேன். இப்போ எஸ்கேப் கொடுத்து லைன்லேருந்து லீவ் ஆகிட்டேன். இப்போ இந்த சர்க்கிளோட எண்டு தான் இங்கே வந்து போய் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சர்க்கிள்லேருந்து இந்த சர்க்கிளோட எண்டுக்கு தான் 70 mm. ஓகேங்களா? இந்த சர்க்கிளோட இந்த எண்டு. ஓகேங்களா? இங்கே கடைசியாக வைக்கிறேன். இந்த எண்டை தூக்கிட்டு போய் நம்ம அங்கே வந்து மூவ் பண்ணி வச்சிடலாம். மூவ் கமாண்டு எம் இருக்குது பார்த்தீங்களா? எம் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. ஸ்பெசிஃபை இதாக பேஸ் பாயிண்ட் கேட்குது. இந்த பாயிண்ட்டை தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த லைனோட இதில் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் மூவ் ஆகுது. இந்த சைடு தான் மூவ் ஆகுது. ஆர்த்தோ வந்து ஆனில் இருக்குது. ஆர்த்தோ ஆஃப் பண்ணிடுங்க. F8 கிளிக் பண்ணால் ஆர்த்தோ வந்து ஆஃப் ஆகிரும். நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறா சில லேப்டாப்பில் FN பட்டன் அழுத்திக்கிட்டே தான் F8 வந்து அழுத்தணும். FN ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை அழுத்திக்கிட்டே F8 அழுத்துங்க, இதாகிரும். இப்போ இந்த பாயிண்ட்டை தூக்கிட்டு போய் இங்கே வச்சிடணும். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த சர்க்கிளை நம்ம மூவ் பண்ணி அங்கே வச்சிடணும். மூவ் கமாண்டு M கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டோம். என்ட்ரு கொடுத்துட்டேன். இந்த பேஸ் இங்கே இந்த கார்னர் கிளிக் பண்ணிட்டு போய் இந்த லைனோட எண்டில் கிளிக் பண்ணிடுறேன். பச்சை கலரில் வரும் இந்த எண்டு பாயிண்ட் அப்படின்னு காட்டும். ஒரு வேளை காட்டல அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள், கீழே இந்த ஸ்னாப் கர்சர் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து இந்த ஏரம் ஓட்டவங்க இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இது எல்லாமே டிக்கில் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துங்க. ஓகேங்களா? டிக்கில் இருக்கணும். இது எல்லாமே டிக்கில் இருந்தால் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்கள், 10க்கு 10 தள்ளி போட்டிருக்காங்கன்னா அது நம்ம போட்டலாம். ஆஃப் செட் வந்து அதே மாதிரி ஆஃப் செட் வந்து கொடுத்துடலாம். 5 ஆஃப் செட் வந்து கொடுத்துடலாம். ஆஃப் செட்டு கொடுத்து F கொடுத்து ஆஃப் செட் கொடுக்காம கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வரைகிறது அப்படின்னா ஆஃப் செட் யூஸ் பண்ணி நம்ம இங்கே 5 கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த லைனை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? டெலீட் பண்ணிட்டேன். திரும்பி நம்ம லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு இங்கே இது தானே இது கொடுத்து இங்கே இதோட எண்டை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி திரும்பி ஸ்பேஸ் பார் தட்டினா பழைய கமாண்டே ஆக்டிவேட் ஆகிரும். இங்கே இதோட எண்டு டு எண்டு. ஓகேங்களா? கிளிக் பண்ணி இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து 10 வந்துருக்கும். இப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை. இந்த ஷேப் வந்து தேவையில்லை. உள்ளே இருக்கிறது வந்து தேவையில்லை. அதை கொடுக்கல பாருங்கள். அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் TR கொடுத்து டபுள் என்டர் கொடுத்து ட்ரிம் வந்து மொத்தமாக செலக்ட் ஆகுது பாருங்கள். டபுள் என்ட்ரு வந்து கொடுக்கல. நான் சிங்கிள் என்ட்ரு கொடுத்தனால அந்த ஆப்ஜெக்டே செலக்ட் ஆகுது. அதுக்கு தான் டபுள் என்ட்ரு கொடுக்கணும். TR கொடுத்து டபுள் என்டர். இப்போ பாருங்கள் அந்த இது மட்டும் பாதி ஷேப் மட்டும் கட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்து கமாண்ட்லேருந்து லீவ் ஆகிட்டோம். ஓகே, இதை தூக்கி இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே தானே வரணும், இதோட சென்டருக்கு வரணும். ஓகேங்களா? அதனால் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மூவ் கமாண்டை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மூவ் கமாண்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதோட சென்டர் நமக்கு தெரியணும். இதோட சென்டர் வந்து நமக்கு தெரியல பாருங்கள். அதோட சென்டர் தெரிஞ்சால் தானே அதில் இந்த லைனோட சென்டரில் போய் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அது வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதனால் இப்போ எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். அதனால் திரும்பி ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். லைன் வந்து இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு ஒரு லைனை போட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனோட சென்டர், இந்த ஷேப்போட சென்டர் வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? அதனால தான் லைன் போட்டேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். M கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட் நமக்கு கிடச்சிச்சா? மிட் பாயிண்ட் கிடச்சிச்சு பாருங்கள். இந்த ஷேப் வந்து காட்டும், அதுதான் மிட் பாயிண்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்டை தூக்கிட்டு வந்து இந்த லைனோட அதுக்கு தான் இந்த லைனை வந்து டெலீட் பண்ணாமல் வச்சிருந்தேன். இந்த லைனோட மிட் பாயிண்டில் சென்டர் பாயிண்டில் கிளிக் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையில்லாத இந்த லைனு, இந்த சென்டர் லைன் மட்டும்தான் இங்கே நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே டெலீட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்தா டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, சிம்பிள். டயக்ராம் வந்து ஃபினிஷ் ஆகலை, இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இங்கே வந்து ஃபில்லட் அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபில்லட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபில்லட் வந்து F கொடுத்து என்டர் கொடுத்துக்கணும். ஃபில்லட்டு ரேடியஸ் வந்து 6 கொடுத்து என்டர் கொடுத்துங்க. ரேடியஸ் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துக்கலாம், ஒரு 5 கொடுத்துக்கலாமா? 5 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். செலக்ட் த ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டும் ஓகேங்களா? ஃபில்லட் வந்து அடிச்சிச்சு பாருங்கள், வந்துருச்சா? இப்போ திரும்பியும் ஃபில்லட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது மாதிரி நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குது.
எல்லா சைடும் கொடுக்கணும். அதனால் F கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். கீழே இங்கே பாருங்கள் மல்டிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, மல்டிபிள். அந்த மல்டிபிளுக்கு M கொடுத்துருக்காங்க, ஷார்ட்கட் வந்து M கொடுத்து என்ட்ரு கொடுத்திங்கன்னா மல்டிபிள். அந்த இது வந்து அப்படியே நம்ம ட்ரிம் வந்து செலக்ட் ஆகிட்டே இருக்கும், நம்ம மட்டும் இது பண்ணிக்கலாம். போன வாட்டி இதை மட்டும் கிளிக் பண்ணோன்னே அது போயிடுச்சு பாருங்கள், அந்த கமாண்டு ட்ரிம் கமாண்ட் வந்து போயிடுச்சு. இப்போ மல்டிபிள் நம்ம கிளிக் பண்ணனால நம்ம அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். வந்து 5 வந்து கம்மியாக இருக்குது, நம்மளே தானே எடுத்துக்கிட்டோம். அதனால் நமக்கு நீங்கள் எவ்வளோ டயக்ராமில் கொடுத்துக்கிட்டோம் அது போட்டுக்கலாம். ஓகேங்களா, டயக்ராமில் மென்ஷன் பண்ணல ஃபில்லட் எவ்வளோ அப்படின்ட்டு, நம்மளே ஒரு 5 போட்டதுனால பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும். ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் இதை பார்த்து கற்றுப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.